வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை ஆழமாக கவனிச்சோம் அப்படின்னா நீங்க எப்போதுமே எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனசை கொண்டவங்களா இருப்பீங்க. ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு துன்பங்களையும் ஒரு பக்கம் கொடுத்து கொண்டிருக்கும். உங்களுக்கு அது நன்மைகளையும் சில நேரங்கள்ல கொடுத்து கொண்டும் இருக்கும். இந்த மாதிரி சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். ஆனா நீங்க எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நான் மட்டும் சந்தோஷமா இருந்தது போதாது அப்படி நினைக்கக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. நல்ல ஒரு மனம் கொண்ட ஒரு மனிதர்களாகவும் எப்பொழுதுமே நீங்க திகழ்வீங்க. அந்த ஒரு எண்ணங்கள் தாங்க மிகவும் அழகானதாகவும் இருக்கும். ஆனா அதே ஒரு நேரத்துல அது உங்களை மறக்க வைத்திருக்க, அது உங்களையே மறக்க வச்சிருக்கும். மத்தவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து நீங்க சந்தோஷம் அடைவீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க மறந்துடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், உங்களுடைய குடும்பத்தை பார்த்துக்கிடணும் அப்படின்னு உங்களை பற்றிய எண்ணங்கள் அனைத்தையும் நீங்க மறந்து விடுவீங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நிச்சயமா உங்களுக்கு கொடுத்திருக்கும். நீங்க மத்தவங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்யும் போது உங்களுடைய சொந்த வாழ்க்கையை மெதுவாக நீங்க பின்தள்ளி விட்டிருப்பீங்க. அது உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அது உங்களை மறக்க வைத்து நீங்க மத்தவங்களை பத்தி நீங்க சந்தோஷம் அடைவீங்க. அதுவும் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அது உங்களுக்கு இப்பொழுது தெரியாது, இப்பொழுது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். பிற்காலத்தில் அது போக போக ஏண்டா நம்ம இப்படி நம்முடைய வாழ்க்கையை கவனிக்காம விட்டோம், அதனால எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பாதிப்பு அடைந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா கிடைச்சிருக்கும். நீங்க சொந்த வாழ்க்கையை மெதுவாக பின்தள்ளி இருப்பீங்க. உங்களுடைய வேலைகள் கூட தள்ளி போயிருக்கும், உங்களுடைய கனவுகளும் நிறுத்தப்பட்டிருக்கும். உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க நேரத்தை கூட குறைவாக செலவழிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி சில செயல்களும் நிச்சயமா உங்களுக்குள்ள அமைந்திருக்கும். இதன் விளைவாக என்ன தெரியுமா நடந்திருக்கும்? பிற்காலத்தில் நீங்க நான் என்ன செஞ்சேன் என்று திரும்பி பார்க்கும்போது ஒரு வெறுமை உணர்வு மட்டும் உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும். அந்த ஒரு வெறுமை உணர்வால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கும். நீங்க இது வரைக்கும் கொடுத்த நேரம் எல்லாம் மத்தவங்களுக்காக இருந்திருக்கும். ஆனா உங்களுக்காக நீங்க ஒன்றும் சேமிக்காமலே உங்களுடைய உணர்வுகளை அது உங்களை பாதிச்சிருக்கும். ஆனா இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு நேரம் கிடைக்கும். அந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு உங்களை நிச்சயமா உயர்த்தியும் போகும். அந்த மாதிரி ஒரு எண்ணங்களும் அந்த செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்குங்க. ஒரு முடிவை உங்களால தெளிவா எடுக்க முடியாததாக நிச்சயமா இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில பல வாய்ப்புகளை இழக்கவும் கூட வச்சிருக்கோங்க. ஏதாவது ஒரு முடிவை நீங்க தெளிவா எடுத்தாதான் அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆனா அந்த ஒரு மாற்றத்தை நீங்க அனுபவிக்காமலே பல வாய்ப்புகளை நீங்க தவற விட்டுருப்பீங்க. அதுக்கு நீங்க அதிகமா யோசிப்பீங்க. அந்த ஒரு யோசனை தான் அந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னாடி நிறைய யோசித்து அந்த ஒரு முடிவு நமக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று உங்களை நீங்களே சந்தேகிப்பீங்க. அதனால நீங்க பல வாய்ப்புகளை இழந்து இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாம நீங்க முழித்துக் கொண்டிருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வந்த போதும் கூட இதை கொண்டால் மத்தவங்க என்ன நினைப்பாங்க, இந்த ஒரு வேலையை செஞ்சா மத்தவங்க நம்மளை இப்படி பேசுவாங்க, நம்ம படிச்சது என்ன, இந்த ஒரு வேலை என்ன அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்த்தி, உங்களை நீங்களே பெருமையாக பேசுவது போல உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டு வந்திருப்பீங்க. மத்தவங்களுக்காக நீங்க வாழ்ந்தீங்களே தவிர பிற்காலத்தில் நீங்க இதைத்தான் நினைப்பீங்க. மத்தவங்களுக்காக என் வாழ்க்கையை கூட நான் வாழாம போயிட்டேன் அப்படின்னு நினைச்சு உங்களை நீங்களே சந்தேகப்பட்டு உங்களை நீங்களே திட்டியும் கொள்வீங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நிச்சயமா நீங்க எதிர்காலத்துல வாழ்வீங்க. இதே போல ஒரே ஒரு உறவுல உங்களுடைய உணர்வுகளை நீங்க சொல்லாம அவங்களுக்கு கஷ்டமாயிருமோ அப்படின்னு நீங்க தள்ளி வைத்து கொண்டே இருப்பீங்க. அப்படி தள்ளி வைத்து வைத்து அது உங்களுடைய காதலாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடித்த விஷயங்களாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க சொல்லாம அது தள்ளி போய் கொண்டே இருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அது ஒரு பிற்காலத்துல அதை நினைச்சு நீங்க வருத்தப்படுவீங்க. நான் அந்த ஒரு காலத்துல சொல்லி அவங்க நீ தப்பா நினைச்சிருந்தா கூட பரவாயில்ல, என் மனசுக்காச்சும் அது ஆறுதலா இருந்திருக்கும். ஆனா இது வரைக்கும் சொல்லாம எனக்குள்ளேயே நான் என்னுடைய காயத்தையும் என்னுடைய ஆசைகளையும் என்னுடைய உணர்வுகளையும் நான் மறைச்சி வச்சுட்டேன் அப்படின்னு உங்களை நீங்களே நினைத்து வருத்தப்படுவீங்க. அது உங்களுக்கு இப்பொழுது எதுவும் தோன்றாது. ஆனா பிற்காலத்துல இந்த மாதிரி எண்ணங்கள் சில நினைவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா வந்து போகும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு புதிய முயற்சியை நீங்க ஆரம்பிக்க நினைக்கும் போது இது சரியா இருக்குமா என்று உங்களை நீங்களே சந்தேகப்பட்டு அதை நிறுத்திருப்பீங்க. என்னால அந்த ஒரு வேலையை செய்ய முடியுமா, என்னால தினசரி இதுல இறங்க முடியுமா அப்படின்னு உங்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கை இருக்காது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா சில வாய்ப்புகள் உங்களிடமிருந்து தவற வச்சிருக்கும். இந்த 3 வாய்ப்புகள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொண்டு வரக்கூடியவையாக இருந்திருக்கும். ஆனா நீங்க அதை இல்லைன்னு சொல்லாமல் இருந்ததால, என்னால அதை பண்ண முடியும்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்லாம இருந்ததால அது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய உண்மையான எண்ணங்களை நீங்க வெளிப்படுத்தாதால் தான் அவை உங்களுடைய கைகள்ல இருந்து தப்பி போயிருக்கும். இந்த மாதிரி அனுபவங்களை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இல்ல அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு குணம் உங்களுக்குள்ள இருக்கும். அதுதாங்க உங்களுக்கு அதிக பிரச்சனைகளை நிச்சயமா கொண்டு வந்திருக்கும். யாராவது ஒரு விஷயத்த கேட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிரமமாக இருந்தாலுமே நீங்க மறுக்க முடியாத சில விஷயங்களாக நிச்சயமா இருக்கும்.
இதனால உங்களுடைய நேரமா இருக்கட்டும், உங்களுடைய ஆற்றலா இருக்கட்டும், உங்களுடைய அமைதியா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்குள்ள பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த ஒரு நிலை தாங்க. ஏன் வந்தது, எதனால வந்தது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நீங்க மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல வாழ்ந்ததால் தான் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். ஆனா அந்த ஒரு பயம் தாங்க உங்களுடைய மனசுக்கு நிச்சயமா இருந்திருக்கும். நான் இல்ல அப்படின்னு நான் இல்ல என்றால் அவங்க என்னை தவறாக நினைப்பாங்க அப்படின்னு உங்களை நீங்களே உணர்ந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் நிச்சயமா உங்களுக்குள்ள கிடைச்சிருக்கும். நீங்க யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. ஆனா அதற்காக நீங்க எவ்வளவு காயம் அடைஞ்சீங்க என்பதை யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்க உங்களை சந்தேகித்து கொண்டுதான் இத்தனை நாட்கள் உங்களை ஓட்டி கொண்டு இருந்தீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை மெதுவாக தாமதப்படுத்தி கொண்டும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவையும் மீண்டும் நீங்க யோசிச்சு எடுங்க. அது தள்ளி அதை நீங்க யோசிச்சு எடுத்து அதை நீங்க தள்ளி போட்டிருப்பீங்க. இதனால உங்களுடைய முன்னேற்றம் மெதுவாகி கொண்டே இருக்குங்க. இதை நினைத்து நீங்க எதிர்காலத்துல நிச்சயம் வருத்தப்படுவீங்க. இந்த மாதிரி நீங்க பொறுமையா பார்த்துக்கலாம்னு உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் நீங்க தவற விட்டுருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்சிருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். அதுக்கு முன்பு நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, இந்த மாதிரி அனுபவங்கள் என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒரு முக்கியமான மாற்றம் உங்களுக்குள்ள ஆரம்பமாகும். நீங்க ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் யோசிக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை இனிமே கவனிப்பீங்க. நான் ஏன் இந்த ஒரு விஷயத்த இறங்கி பண்ண மாட்டேன், இல்லைன்னா வேண்டான்னு போக மாட்டேன், நான் யோசிச்சுட்டு அதில் இறங்காம இருக்கேன், அது எனக்கு பயம் தானே அப்படின்னு நீங்களே உங்களை கவனிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி யோசித்தால் நான் முன்னேற மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே புரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு அனுபவங்களும் நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். இதுவே உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும். இது வரைக்கும் நீங்க யோசித்து அதுல இருந்து நீங்க பின்தங்கி இருப்பீங்க. ஆனா இனிமேல் நீங்களே யோசிக்க மாட்டீங்க. யோசிக்காம இப்படி நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளால முன்னேற முடியாது. இன்னும் எப்படி நம்ம வேலைக்கு போகணும், நல்ல நல்ல விஷயங்களையும் பண்ணணும். ஆனா அது நம்ம இப்படியே இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு வெற்றியையும் கொடுக்காது, நம்முடைய வாழ்க்கையும் உயர்த்தாது என்பதை நீங்க உணர்ந்து இதுக்கப்புறம் யோசிக்காமல் எந்த விதமான செயல்களையும் நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. துணிந்து எல்லாத்தையும் நீங்க செய்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இனிமேல் நீங்க வாழவும் செய்வீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இது என்னால முடியும், இது முடியாது அப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு பழக்கத்தை நீங்க பழகுவீங்க. இதனால உங்களுக்குள்ள ஒரு வேகமான ஒரு முன்னேற்றத்தை உங்களால உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீங்க இந்த ஒரு நேரத்துல தட்டி பறிச்சிருப்பீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில எதை வேண்டுமெல்லாம் நம்ம பேசினா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில அது நன்மைகளை கொடுக்கும் என்பதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. ஆனா இது வரைக்குமே நீங்க எடுத்த முடிவுகளை தைரியமா சொல்ல முடியாம இருந்திருப்பீங்க. எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் அதை யோசித்து தான் நீங்க எடுத்திருப்பீங்க. அது நமக்கு வெற்றியை கொடுக்குமா, தோல்வியை கொடுக்குமா என்கிற மாதிரி ஒரு எண்ணங்களும் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இனிமே நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவையும் நம்பிக்கையுடன் நீங்க எதிர்த்து நிற்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையும் இன்னும் நிச்சயமாக உயரும். இதுதான் என் முடிவு என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்குள்ள நிச்சயமா வரும். அந்த ஒரு தைரியத்தாலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா போகுங்க. அது எதனால் என்றால் நீங்க உங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு புரிதல் தாங்க உங்களுக்கு நம்பிக்கையும் நிச்சயமா உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்குங்க. ஒரு நாள் நீங்க ஒரு உண்மையை நிச்சயமா உணர்வீங்க. இது வரைக்கும் அந்த ஒரு உண்மையை நீங்க உணர்ந்திருக்க மாட்டீங்க. ஆனால் இனிமேல் வரக்கூடிய ஒரு நாளில் நீங்க நிச்சயமாக உணர்வீங்க. எல்லாரையும் சந்தோஷமாக வச்சிருக்க முடியாது. நான் சந்தோஷமாக இருந்தாலே போதும் என்பதை நீங்க உணர்ந்துக்கிடுவீங்க. மற்றவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு மட்டும்தான் அது நன்மைகளை கொடுக்கும். என்னோட வாழ்க்கைக்கு அது சந்தோஷத்தை கொடுக்காது என்பதை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. அது உங்களுக்கு பொறுமையாகத்தான் புரியும். இந்த ஒரு உண்மை எப்படி தெரியுமா உங்களுக்குள்ள வந்திருக்கும்? இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்த 3 சம்பவங்கள் மூலம் நடந்திருக்கும். முதல் சம்பவமாக இருப்பது என்ன தெரியுமா? நீங்க ஒரு நபருக்காக உங்களுடைய நேரத்தை முழுவதையும் நீங்க செலவழிச்சிருப்பீங்க. அந்த ஒரு நேரத்தை பத்தி நீங்க இந்த ஒரு காலத்துல வருத்தப்பட மாட்டீங்க. பிற்காலத்துல அந்த ஒரு நேரத்தை மட்டும் நான் செலவழிக்காம இருந்தேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஆனா அவங்க அதை மதிக்காம கூட இருந்திருப்பாங்க. இது உங்களுடைய முதல் தவறா இருந்திருக்கும். இரண்டாவது என்ன தெரியுமா இருந்திருக்கும்? நீங்க குடும்பத்துக்காக ஒரு விஷயத்த தள்ளி வச்சிருப்பீங்க. ஆனா மத்தவங்கலாம் முக்கியம் அப்படின்னு உங்களுடைய குடும்பத்தை விட்டு மத்தவங்களுடைய வாழ்க்கையில நீங்க உதவி செய்ய போயிருப்பீங்க. இது இரண்டாவது தவறா உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். இதுவும் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு ஒரு தடையாகவும் இருந்திருக்கும். மூன்றாவது என்ன தெரியுமா இருந்திருக்கும்? நீங்க ஒரு நண்பருக்காக உங்களுடைய முடிவை நீங்க மாத்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நண்பர் உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளாம நடந்திருப்பார். இந்த 3 சம்பவங்களும் தாங்க சேர்ந்து உங்களுக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுத்திருக்கும். நான் என்னை முதல்ல கவனிக்கணும் என்ற ஒரு உண்மையை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். அதனால நீங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையை பத்தி எந்த விதமான கவலைகளுக்கும் நீங்க போக மாட்டீங்க. முதல்ல நம்ம சந்தோஷமா இருப்போம் என்பதை உணர்ந்திருப்பீங்க. இதற்கு பிறகு நீங்க உங்களுக்காக நேரம் செலவழிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய குடும்பத்துக்கும் சரி, உங்களுடைய உண்மையாக மதிக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு நேரத்தையும் நீங்க நிச்சயமா கொடுப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை ஒரு சமநிலைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் நிச்சயமா இருக்கும்.
நீங்க எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க முயற்சி செய்யாம உங்களுக்கே நீங்க உண்மையானவனாக இருக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க இனிமேல் வாழவும் செய்வீங்க. மொத்தத்துல இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திருப்பத்திற்கான ஒரு மாற்றமாக நிச்சயமா இருக்கும். நீங்க இது வரைக்கும் சந்தித்த குழப்பங்களாக இருக்கட்டும், தாமதங்களாக இருக்கட்டும், மனவேதனைகளாக இருக்கட்டும், இவை எல்லாமே உங்களுடைய புதிய ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாதையாக நிச்சயமாக இருக்கும். இனிமே நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் தெளிவாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஒரு தெளிவு தாங்க உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தி கொடுக்கும். நீங்க உண்மையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை இனிமே நீங்க உருவாக்க ஆரம்பிப்பீங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க இனிமே வாழுவீங்க. உங்களுக்காக வாழ்ந்தால் போதும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமாக வரும். இதனால நீங்க எது சரி எது தவறு என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நிச்சயமா வாழுவீங்க. நான் கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.